பிரதமர், உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ஆகிய 3 பேரும் இணைந்து எலெக்ஷன் கமிஷனரிடம் காலியாக இருந்தால் அதை நிரப்ப வேண்டும் என்பதுதான். ஆனால் இவர்கள் தமது அறுதி பெரும்பான்மை பலத்தை பயன்படுத்தி நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் புதிதாக ஒரு சட்டத்தை இயற்றி பிரதமர் அத்துடன் அவர் விரும்புகிற ஒரு அமைச்சர், எதிர்கட்சி தலைவர், தலைமை நீதிபதி தேவையில்லை என்று ஒரு சட்டத்தை இயற்றிக் கொண்டார்கள். அந்த சட்டத்தின்படி எதிர்கட்சி தலைவரே போகாத நிலையில், எதிர்கட்சி தலைவர் என்றால் மக்களவையிலே ஒரு எதிர்கட்சி தலைவர் உண்டு, மாநிலங்களவையிலே ஒரு எதிர்கட்சி தலைவர் உண்டு. காங்கிரஸ் கட்சியில் மக்களவையில், லோக்சபாவில் அதிர் ரஞ்சன் சௌத்ரி என்பவர்தான் தலைவர். அவர்தான் இந்த தேர்வு குழுவிலும் உறுப்பினர். மாநிலங்களவையிலே மல்லிகார்ஜுன் கார்கே தலைவர், அவர் உறுப்பினர் அல்ல. லோக்சபாவுடைய தலைவர், எதிர்கட்சி தலைவர், அவர்தான் மெம்பர். அவர் போகவே இல்லை, அவர் கருத்து சொல்லவே இல்லை, அவர் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். ஆனாலும் மோடியும் அவருடைய அமைச்சர் ஒருவரும் சேர்ந்து இன்றைக்கு புதிதாக 2 பேரை நியமித்து, அந்த 2 பேரும் தலைமை தேர்தல் ஆணையர் ஒருவரை சேர்த்து 3 பேரும் சேர்ந்து இன்றைக்கு இந்த தேர்தல் தேதிகளை அறிவித்திருக்கிறார்கள். தேர்தல் ஆணையம் நம்பிக்கைக்குரியதாக இருக்கிறதா என்கிற கேள்வி இயல்பாகவே எழுகிறது. நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டவர்களாக வெளிப்படையாக RSS உள்ளிட்ட சங்பரிவார் அமைப்புகளை ஆதரிக்கக்கூடியவர்களாக இருக்கிற நிலையில் இவர்கள் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தை எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையோடு உருவாக்கி இருப்பார்கள் என்பது கேள்விக்குறியாக உள்ளது. BEL என்கிற ஒரு கம்பெனி, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், அதிலே இருக்கக்கூடிய அதிகாரிகளில் பலர் RSS இயக்கத்தை சார்ந்தவர்கள், அதில் உள்ள இயக்குநர்கள். அங்கேதான் இந்த EVM என்கிற எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் தயாரிக்கப்படுகிறது. அதற்கான டிவைசஸ், வாக்குப்பதிவு எந்திரத்தை பயன்படுத்தும் போது அது எப்படி இயங்குகிறது என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒன்றுதான் டிவைஸ் என்று பெயர். அதை தயாரிக்கிற இடத்திலே RSS காரர்கள் இருக்கிறார்கள். அப்படி என்றால் யோசித்துக் கொள்ளுங்கள், சிந்தித்து பாருங்கள். கட்சி சார்பற்ற பல அமைப்புகளை சார்ந்த பொதுமக்கள் கடந்த ஓராண்டுக்கு மேலாக தொடர்ந்து ஜந்தர் மந்தரிலே பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு போராட்டங்களை நடத்தி கொண்டே இருந்தார்கள். மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் கூடாது, பழைய பேலட் சிஸ்டம் வாக்குச்சீட்டு முறைதான் வேண்டும். இப்போது இருக்கிற பிரதமர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் அல்ல, EVM-ஆல் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர், தில்லுமுள்ளு செய்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் என்று திருமாவளவன் சொல்லவில்லை. கட் பண்ணி போடுவாங்க வீடியோ கிளிப்பிங். அப்படி போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லுகிறேன். EVM பிரைம் மினிஸ்டர் என்றுதான் நார்த் இந்தியன்ஸ் பிரதமருக்கு வைத்திருக்கிற பெயர், செல்ல பெயர், நிக்நேம். அவர் பீப்புள்ஸ் பிரைம் மினிஸ்டர் அல்ல, EVM பிரைம் மினிஸ்டர் என்று கட்சி சார்பற்றவர்கள் குரல் கொடுக்கிறார்கள். ஆகவேதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே ஜனவரியில் ஒரு போராட்டம், பிப்ரவரியில் ஒரு போராட்டம் என்று EVM தொடர்பாக இந்தியாவிலேயே அடுத்தடுத்த மாதங்களில் 2 போராட்டங்களை நடத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அருமை தோழர்களே, இந்த மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் VVPAT என்கிற எந்திரத்தை இணைத்து ஒப்புகை சீட்டை பெற்று வாக்குப்பெட்டியிலே போட்டு அவற்றை எண்ணி தேர்தல் முடிவை அறிவிக்க வேண்டும் என்கிற பொதுமக்களின் கோரிக்கையை இந்த தேர்தல் ஆணையம் ஏற்கவில்லை, புறக்கணித்து விட்டது.
தலைமை தேர்தல் ஆணையராக இருந்தாலும் இப்போது நியமிக்கப்பட்டிருக்கிற ஆணையராக இருந்தாலும் இவர்கள் எல்லாம் இந்த பதவியிலே தங்களை நியமித்தவர்கள் இவர்கள்தான் என்று சங் பரிவார்கள் மீது மிகுந்த விசுவாசத்தோடு இருக்கக்கூடியவர்கள். விசுவாசம் என்றால் வடமொழியிலே விசுவாசம் என்றால் தமிழிலே நம்பிக்கைக்கு உரியவர்கள் என்று பொருள். விசுவாசம் என்கிற சொல்லுக்கு பெயர் நம்பிக்கை. நன்றி கலந்த நம்பிக்கை, நன்றியுடன் சேர்ந்த நம்பிக்கை, நம்பகத்தன்மை. விசுவாசமா இருப்பான்னா ரொம்ப நம்பிக்கையோட இருப்பான். அது தமிழ் சொல் இல்லை. ஆகவே தலைமை தேர்தல் ஆணையர், புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கிற 2 தேர்தல் ஆணையர்கள் இயல்பாக இந்த பதவியில் தங்களை அமர்த்திய மோடிக்குத்தானே விசுவாசமாக இருப்பார்கள், பாரதிய ஜனதா கட்சிக்குத்தானே விசுவாசமாக இருப்பார்கள், RSS இயக்கத்திற்குத்தானே விசுவாசமாக இருப்பார்கள். ஆக அவர்கள் உருவாக்கிய EVM, அவர்கள் அறிவிக்கிற தேர்தல், அவர்கள் நடத்த போகிற தேர்தல், வேறு வழி இல்லை. மக்கள் மீது நம்பிக்கை வைத்து நாம் களத்திற்கு போகிறோம். அமர்ந்திருக்கிற இஸ்லாமியர்கள், உடலை வருத்தி விரதம் இருந்து நோன்பு நோக்கிறவர்கள், அல்லாஹ் மீது நம்பிக்கை உள்ளவர்கள், அவர்களுக்கு அல்லாஹ் மீது நம்பிக்கை என்கிற அந்த நம்பிக்கையோடு தேர்தல் களத்திலே இறங்குகிறார்கள். மோடி மீது நம்பிக்கை இல்லை, அமித்ஷா மீது நம்பிக்கை இல்லை, ஆணையர்கள் மீது நம்பிக்கை இல்லை, EVM மீது நம்பிக்கை இல்லை. அல்லாஹ் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார், நல்லதே நடக்கும், நீதியே வெல்லும் என்கிற நம்பிக்கை இஸ்லாமியர்களுக்கு உண்டு. அருமை தோழர்களே, இஃப்தார் நோம்பிலே நாம் அரசியல் பேசுகிறோம். இஃப்தார் நோம்பில் அரசியல் தான் பேச வேண்டும். இது வெறும் ஆன்மீகத்தை போதிக்கிற மார்க்கம் அல்ல, அனைத்தையும் போதிக்கிற மார்க்கம், அரசியலையும் சொல்லித் தருகிற மார்க்கம். நபிகள் நாயகம் நோன்பு காலத்திலேயே யுத்தம் புரிந்தவர். நோன்பிருந்து கொண்டே யுத்தம் புரிந்து பகைவர்களை வீழ்த்தியவர் என்று வரலாறு சொல்லுகிறது. நோன்பு காலத்தில் அல்லாஹ் அல்லாஹ் என்று முடங்கி கிடக்கக்கூடாது, மக்களை காப்பாற்றுவதற்கு யுத்தம் புரிய வேண்டும் என்கிற அந்த நிலைப்பாடு என்பதும் அரசியல்தான். அதுவும் அரசியல்தான். ஆகவே நாடே இன்றைக்கு ஆபத்திலே சிக்கி இருக்கிற போது அது பற்றி எங்களுக்கு கவலை இல்லை என்று எந்த ஒரு இஸ்லாமியரும் எண்ண முடியாது, அப்படி இருக்க முடியாது. எந்த ஒரு ஜனநாயக சக்தியும் அப்படி இருந்துவிட முடியாது. அப்படி என்ன நாட்டுக்கு ஆபத்து? அரசியலை உற்று நோக்கக்கூடிய உண்மையான ஜனநாயக சக்திகளால் இது உணர முடிகிறது. கட்சி சாராத ஜனநாயக சக்திகளால் இது உணர முடிகிறது. எந்த கட்சியிலும் சேராமல் ஜனநாயகத்தை நம்பக்கூடிய பொதுமக்களால் இது உணர முடிகிறது. 10 ஆண்டு காலத்தில் அவர்கள் போட்ட ஆட்டம், நடத்திய கூத்து, பரப்பிய வெறுப்பு அரசியல், வளர்த்துவிட்ட வன்முறை வெறியாட்டங்கள், அரசமைப்பு சட்டத்தையே நீர்த்து போக செய்யக்கூடிய வகையில் இயற்றிய சட்டங்கள், பொதுத்துறைகளை எல்லாம் தனியாருக்கு தாரை வார்த்து கொடுக்கக்கூடிய மக்கள் விரோத நடவடிக்கைகள், அம்பானி அதானி ஆகிய நண்பர்களை உலக பணக்காரர்களின் வரிசையிலே கொண்டு போய் அமர வைத்த கார்ப்பரேட் விசுவாசம், இவையெல்லாம் இன்றைக்கு மக்களுக்கு தெரியாதவையா? திருமாவளவன் சொல்லித்தான் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா? இன்றைய சமூக ஊடகங்கள் வலுவாக இருக்கின்றன. ஒவ்வொருவரும் இன்றைக்கு ஊடகவியலாளர்களாகவே மாறி இருக்கிறார்கள். அத்தனை குடிமகன்களும் இன்றைக்கு ஜேர்னலிஸ்ட் தான்.
எனவே அத்தனை பேருக்கும் இன்றைக்கு எது உண்மை எது தவறு, யார் போலி யார் உண்மை, யார் இங்கே நாடகம் நடத்துகிறார்கள், யார் உண்மையிலேயே மக்களுக்காக தொண்டாற்றுகிறார்கள் என்பதையெல்லாம் இன்றைக்கு சீர்தூக்கி பார்க்கக்கூடிய அளவுக்கு, மதிப்பீடு செய்யக்கூடிய அளவுக்கு அரசியல் விழிப்புணர்வு பெற்றவர்களாக மக்கள் இருக்கிறார்கள். எனவே 10 ஆண்டு கால மக்கள் விரோத ஆட்சியை திருமாவளவன் பேசிதான் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இல்லை. ஏற்கனவே அறிந்து வைத்திருக்கிறார்கள், புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஈவிஎம் தில்லுமுள்ளு மட்டும் நடக்காமல் இருந்தால் மக்கள் அவர்களை தூக்கி எறிவார்கள், எந்த சந்தேகத்திற்கும் இடமில்லை. மக்கள் ஏற்கனவே அந்த முடிவுக்கு வந்து விட்டார்கள். இவர்கள் சொல்லுகிற பெரும்பான்மை இந்துக்களே அந்த முடிவுக்கு வந்து விட்டார்கள். சிறுபான்மையினால் தூக்கி எறியப்படுவார்கள் என்பதை விட இடதுசாரிகளால் தூக்கி எறியப்படுவார்கள் என்பதை விட காங்கிரசாரால் தூக்கி எறியப்படுவார்கள் என்பதை விட பெரும்பான்மை இந்துக்களால் தூக்கி எறியப்படுவார்கள். அந்த அளவுக்கு இந்து சமூகத்தினரும் இவர்களின் நாடக அரசியலை அறிந்து வைத்திருக்கிறார்கள், புரிந்து வைத்திருக்கிறார்கள். இந்த 10 ஆண்டுகளில் இவர்கள் சாதித்த சாதனை என்ன என்று கணக்கு போட்டு பார்த்தால் ஒன்றுமில்லை. அதானியும் அம்பானியும் வளர்ந்திருக்கிறார்கள் என்பதை தவிர வேறு ஒன்றுமில்லை. பொதுத்துறைகள் எல்லாம் தனியார் துறைகளாக, கனிம வளங்கள் உட்பட தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்டதாக மாறியிருக்கிறதே தவிர வேறு எந்த முன்னேற்றமும் வளர்ச்சியும் இல்லை. உலக அரங்கில் நாம் இன்றைக்கு தலை கவிழ்ந்து தலை குனிந்து நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் நாம் ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு, பொது நோக்கத்தோடு, சமூக நாட்டு பொறுப்புணர்வோடு, ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்கிற கரிசனத்தோடு தேர்தல் முடிவுகளையும் எடுக்கிறோம், தேர்தல் நிலைப்பாடுகளையும் எடுக்கிறோம். இது வெளியிலிருந்து பார்க்கிறவன் கண்ணுக்கு அல்லது சந்தர்ப்பவாத சக்திகளின் கண்களுக்கு எல்லாவற்றையும் ஆதாயமாக்க வேண்டும் என்று துடிக்கிற தற்குறிகளுக்கு வேண்டுமானால் திருமாவளவன் எடுத்த முடிவு இளிச்சவாய்த்தனமாக இருக்கலாம். உண்மையான ஜனநாயக சக்திகள் யாரும் இதை இளிச்சவாய்த்தனம் என்று சொல்ல மாட்டார்கள்.